Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Lankan coconut sambal எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறவங்களா இருந்தா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு நீங்க லைக் கொடுங்க. இப்போ இந்த coconut sambal எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான ஐட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அரைக்க போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 5 ல இருந்து 6 நம்பர் எடுத்துர்க்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காரம் சாப்பிடுறதா இருந்தா நீங்க காரம் நிறைய போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெறுமா மிளகாய் போட்டு நான் அரைச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட வந்து நான் தேங்காய் 150 கிராம்ஸ் மேலே தோல்லாம் சீவி எடுத்துர்க்கேன். இதை வெறுமா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச உடனே இந்த மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப ஃபைன் பேஸ்டா இல்ல, இது பாருங்க ஒரு மாதிரி பூவா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நான் இன்னொரு பவுல்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட ஆனியன் குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இப்போ லைம் ஹாஃப் அ லைம் யூஸ் பண்ணுறேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 லைம் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம அப்படியே வச்சிடணும். ஏன் அப்படின்னா இந்த லெமன் இதில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, இடியாப்பம் அண்ட் ஆப்பம், இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பண்ண டிஷ் பார்த்தீங்கன்னா இது கோகோனட் சம்பல். இந்த கோகோனட் சம்பல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் ஆல்சோ. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வெரைட்டி ஆஃப் சம்பல்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.